உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த நீதிமொழிகள் சாலமோன் எழுதின ஒரு விஷயம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. பூரணம் பரிபூரணம் ரெண்டு இருக்கு. பூரணம் பரிபூரணம் இருக்கு. பூரணம் என்று சொன்னால் 7, பரிபூர்ணம் என்றால் 10. சரிங்களா? அதாவது 10 விதமான ஆசீர்வாதம், 10 விதமான காரியத்தோடு கூட என்ன பண்ண போறீங்க? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா உண்மை உள்ள மனுஷனாய் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில கடவுள் எதிர்பார்க்கிறது, தேவன் எதிர்பார்க்கிறது, அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறார். நான் இருக்கணும். இப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் தானே? நம்ம இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் மகிமையாய் செழிப்பாய் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நாம சர்ச்சைக்கு வந்த பிறகு, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஏதோ ஒரு வகையில தான் நல்லா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன பரவாயில்லைங்க, ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறார். நான் சபைக்கு வந்தேன், ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நான் என்ன பண்றேன், என்னை திரும்பி பார்க்கிறேன், ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கிறேன். என்னோட குணம் மாறி இருக்கு, என்னோட சுபாவம் மாறி இருக்கு, என் வீடு மாறி இருக்கு, என் கணவர் மாறி இருக்கு, என் பிள்ளைகள் மாறி இருக்காங்க, வாதைகள் மாறி இருக்கிறது, போராட்டங்கள் மாறி இருக்கிறது, எல்லாத்துலயும் மாறி பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் சபையில இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த பூரண ஆசீர்வாதத்தை கடவுள்கிட்ட இருந்து வாங்க முடியல, வாங்கவே முடியல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருவார். கர்த்தர் எல்லா விதமான நன்மையும் நமக்கு தருவார். எல்லா விதமான நன்மையும் கடவுள் கொடுத்தா கூட அதை வாங்கி கொள்ற அளவுக்கு என்ன இல்ல, நம்ம கிட்ட போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். நான் சொல்றது வியாதி வறுமைகள்லாம் இல்லைங்க. பூரணமான சந்தோஷத்தோட கூட நம்ம வாழ்றோமா, செழிப்போட இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பேச போறோம். அதுக்கான ஒரு 3 காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். 3 காரியத்துல நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம பிரசங்கெல்லாம் வந்து 1000 காரியம் இருக்கும், 3 காரியத்துல உண்மையா இருந்தீங்கன்னா, இந்த 3 காரியத்துல நீங்க உண்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், இந்த வசனத்தை கேளுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் இந்த பூமியில. 2 விதமான காரியத்தை கடவுள் நம்மகிட்ட பேசுகிறார். ஒண்ணு வந்து என்னன்னா, தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா ஆவிக்குரிய மாற்றங்கள். ஒண்ணு ஆவிக்குரிய மாற்றங்கள், 2 நம்ம தேவைக்கான மாற்றங்கள், தேவைக்கான மாற்றங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாசிச்சு பாருங்களேன், சங்கீத புத்தகம், சங்கீதம் 12:1 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். ஒரு பாயிண்ட் சங்கீதக்காரன் எழுதுற, பக்தி உள்ளவன் நிறைய பேர் இல்ல, பக்தி உள்ளவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிடுச்சு, இல்லாமல் போகிறான். அடுத்தது, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரிடத்தில். இப்ப கடவுள் என்ன என்றாரு, சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, பக்தி உள்ளவன் மனிதர்கள், பக்தியா இருக்கிற மனிதர்கள் குறைவாயிட்டாங்க. கடவுளுக்காக பக்தியா இருக்கிறோம். பக்தினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பக்தினா என்னது ஐயா? பக்தினா என்னது? பக்தி அப்படின்னு சொல்ற பக்தி, பயபக்தி, பக்தி பக்தின்ற பக்தினா என்னது? வைராக்கியமாய், அல்லேலூயா, வைராக்கியமா இருக்கிற ஆண்டவருக்காக. அப்புறம் அல்லேலூயா, பக்தி என்று சொன்னால் கடவுளுக்காக வாழ்க்கிற ஆவிக்குரிய ஜீவியம், ஆன்மீகத்துக்குள்ள போறவன், அதுதான் பக்தி. நீங்களாம் பக்தி உள்ளவர்கள் அல்ல, பக்திக்காக வந்திருக்கீங்க. ஆன்மீகன்றது இப்ப என்ன மாதிரி? கடவுளுக்காக வாழணும், கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். நான் எப்படி இருக்கிறேனோ அதை போல இங்க இருக்கிற எல்லாரும் மாறணும், அதுதான் பக்தி. நம்ம மற்ற மக்கள் மாதிரி இல்ல பக்தியை காட்டுறது, வெளிப்படுத்துவதற்கு. உங்கள் இருதயங்கள் அல்ல, உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்படின்னா பக்தினா என்னது? ஆண்டவரோடு கூட நீங்க சஞ்சரிக்கிற வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கிற வாழ்க்கை. இன்னொன்னு சொல்ற உங்களுக்கு எடுத்துக்காட்டா, நோவாவை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார் தெரியுமா உங்களுக்கு? நோவாவை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? நோவாவை தெரிந்து கொண்டு அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க, 6ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. நோவாவை ஒரு கண்டுபிடிச்சதுக்கான முக்கிய காரணமே அவன் என்ன பண்ணானா, அவன் உத்தமனா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். ஓகே, வாசி பாருங்க, 6:9 வாசிங்க பார்ப்போம். நோவா நீதிமானும், நீதிமானா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான்,
தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறான். அப்ப தேவனோடு கூட சஞ்சரிப்புனா என்னது? தேவனோடு கூட உறவு வைத்துக்கிட்டே இருக்கிறான். அதுதான் பக்தி. அல்லேலூயா. எது பக்தி? எனி டைம் தேவனோடு உறவு வைத்துக் கொண்டே இருக்கிறான். அதுதான் பக்தி. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதாவது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 10:1-2. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும். கவனிங்க, என்னவா? அவன் எப்படி உள்ளவனா? தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனோடு கூட ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். அப்ப பக்தினா என்னது? தன் குடும்பத்தோடு கூட தன் பிள்ளைகளோடு கூட தேவனோடு உறவாடுகிறது தான் பக்தி. அதனாலதான் இங்க தாவீது எழுதுறாரு, பக்தி உள்ளவன் காணுங்கன்றாரு. இப்ப கடவுளுக்கு நீங்க பக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்தாதானே கடவுளோடு பேச முடியும். அதனாலதான் கொர்நேலியுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போனது. அல்லேலூயா. கொர்நேலியு ஜெபம் எங்க போச்சு? பரலோகத்துக்கு போச்சு. பரலோகம் பாக்குது கொர்நேலியு ஜெபத்தை. உங்க ஜெபத்தை பரலோகம் பாக்குதா? உங்க ஜெபத்தை ஏன் பரலோகம் கேட்கல? உங்க ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? இன்னொரு இடத்தை பாக்குற பாருங்க. ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் எடுங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சீரியாவின் ராஜாவாகிய 2 ராஜாக்கள் 20:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தான். எசேக்கியா ஒரு ராஜா வியாதிப்பட்டிருந்தான். மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்துச்சு. அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய யோசுவா ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டி, நீ செத்து போயிடுவ, உங்க வீட்டு காரியத்தை என்ன பண்ணுங்க, ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் சொல்லிடு, எல்லாம் அடக்க வேலையெல்லாம் பாக்குறது சொல்லிடு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த வசனம் வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சவர்புறமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமனுமாயிருந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து வந்தேன். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறாரு? நான் உத்தமனும் உண்மையும் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செஞ்சேன, எனக்கு ஏன் இந்த நேரிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவரோடு அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவர் உடனே பரலோகம் அந்த ஜெபத்தை, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப அதுதான் கர்த்தர் இங்க தாவீது மூலமா எழுதுறாரு, பக்தி உள்ளவன். இன்னைக்கு உங்களுடைய ஜெபங்கள் கேட்காத காரணம் என்ன, நீங்க ஆசீர்வதிக்காதப்படுறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சரியா என்ன பண்ணல, பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழவே இல்லை. அல்லேலூயா. பக்தியா வாழவே இல்லை. நான் தான் சொல்றேன், நீங்க பக்தியா வாழல. உலகத்துல இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் சொல்லக்கூடிய கடவுள்கிட்ட இருக்கிற நீங்கள் கடவுள் சமூகத்துல போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பக்தியா வாழ்ந்துட்டீங்க. அப்ப உங்களை பாக்குற எல்லாருமே உள்ள வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பம் போராட்டத்துல இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பத்துல பிரச்சனை தெரியுமா? எத்தனை குடும்பத்துல என்ன அழிவு தெரியுமா? எத்தனை குடும்பத்துல உணவு இல்லை தெரியுமா? எத்தனை குடும்பத்துல எவ்வளவு வேதனை இருக்காங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏசப்பாட்டாவது போனா நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமே நினைக்கும் பொழுது ஏசப்பா கிட்ட போறவங்களே என்னவா இல்ல, நல்லாவே இல்லை. மக்கள் நினைக்கிறாங்க ஏசப்பா கிட்ட போனாலும் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமோ என்று சொல்லி ஏசப்பாவை தேடி வருகிற ஒரு கூட்டம் வெளியே இருக்கு. அந்த கூட்டம் ஏசுப்பாக்குள்ள இருக்கிற கூட்டத்தை பார்த்து உள்ள வரவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் முதல்ல உள்புறத்தை சுத்தம் செய். முதல்ல என்ன பண்ணு, வெளிப்புறத்தை அல்ல உள்புறத்தை சுத்தம் பண்ணு. இந்த ஆக்டிங் விசுவாசி எல்லாம் பண்ணாத, இந்த அலப்புற விசுவாசி எல்லாம் பண்ணாத, உள்புறத்தை கழுவு.
அப்ப உள்ள இருக்கிறதான விசுவாசிகளுக்கு என்ன தேவை? ஆசீர்வாதம் தேவை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அல்லேலூயா. ஒரு நல்ல ஷர்ட்டை போட்டு நல்ல இன் பண்ணிக்கிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்தீங்கன்னா சாருங்கிறான். அல்லேலூயா. ஒரு சர்ச்சு கட்டிட்டு போல வேலை செஞ்சுட்டு அந்த பனியனோட போய் சாப்பிட போறேன் அதே ஹோட்டல்ல, என்ன வேணுங்கிறான். அப்ப நம்முடைய தோற்றமும் இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியங்கிறான். நீங்க சொல்றது ஒருத்தன் கேட்கறதுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி, அதாவது உங்களுடைய தகுதி உயர்த்தப்பட்டிருக்கணுங்கிற. நீங்க போய் ஒருத்தவங்க போய் சொல்றீங்க இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்றீங்க. கணவன் மனைவி 2 பேரும் போறீங்க. கணவன் மனைவி 2 பேரும் போய் இயேசு நேசிக்கிறான்னு ஒரு வீட்டுல போய் உட்காந்து சொல்றீங்க. நீங்க போயிட்டு சொல்லிட்டு அடுத்த 2 வாரம் கழிச்சு போயிட்டு என்ன பண்றீங்க? கணவன் மனைவி, அக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றீங்க. சொல்லுக்கா, நாளைக்கு குழு கட்டணும். யாரு சுவிசேஷம் யார்கிட்ட போய் சொன்னீங்களோ அவங்கள்ட்ட போய் நாளைக்கு குழு கட்டணும், ஒரு 2000 கூட. அந்த அம்மாவுக்கு அப்படியா, சரிக்கா கொடுக்குறேன்னு கொடுத்துருவோம். ஆனா போக போக நினைக்கிறேன்னா, என்னடா அது சர்ச்சைக்கிட்டு போறவங்களுக்கு என்ன இல்ல, நீங்க சர்ச்சைக்கு வருகிற நீங்கள் அடுத்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற இடத்துல இருக்கீங்க. உலகத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல இருக்கீங்க. உலகத்தில் இருக்கிற மக்களை என்ன பண்ணும், உற்சாகப்படுத்துற இடத்துல இருக்கீங்க. ஆனா நீங்க என்னவா இருக்கீங்க? கடன், போராட்டம், பிரச்சனை, அது ஐயோ அப்பா அப்படின்னு கடந்தா எவனும் உள்ள வரவே மாட்டான். உங்க முகத்தெல்லாம் பாருங்க, போய் கண்ணால போய் உங்க முகத்தெல்லாம் பாருங்க. எப்ப பார்த்தாலும் அந்த பரிதாபத்துக்குரிய முகம். நான் எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு பளிச்சுன்னு இருக்கீங்களா, எங்கேயாவது ஒரு சிரிச்சுட்டு இருக்கீங்களா? ஏமா சர்ச்சைக்கு வரல? உடம்பு சரியில்லையா? ஏமா சர்ச்சைக்கு வரல? சண்டையா? ஏமா சர்ச்சைக்கு வரல? அவன் தெரியலையா? ஏமா சர்ச்சைக்கு வரல? இதே குழப்பல போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர்ல போகுது. யாரும் உள்ள வர மாட்டாங்க, நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு கிறிஸ்துவத்துக்குள்ள வரீங்க, வந்த பிறகு உங்களை பார்த்து பலர் வரணும்னா நீங்க முதல்ல நல்லா இருக்கணும். நீங்க முதல்ல உங்களெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதா? நல்லா இருக்க மாதிரி தெரியுதா? இப்ப நீ வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போற, இனாகரேஷனுக்கு போற, இல்ல நிறைவு விழாவுக்கு போற, எப்படி போவ? இல்ல ஜிகி ஜிகி ஜக்கு ஜக்குன்னு போவீங்களா இல்லையா? ஆனா சர்ச்சைக்கு போகல, எப்படி வரீங்க? எப்படி வரீங்க? எப்படி வரீங்க? எப்படி வரீங்க? இருக்கிறதுல ஒரு பழைய ட்ரெஸ். என்ன சொல்றது? ஐயா, சபைக்கு போனா பயங்கரமா போகணுங்க, சூப்பரா போகணுங்க, மாறணுங்க. அழகான ட்ரெஸ் போட்டு சூப்பரா இன் பண்ணிக்கிட்டு சூப்பரா புடவை கட்டிக்கிட்டு அழகா வந்துட்டு இந்த கழுத்துல மாட்டிருக்கீங்களா? அதை துவைச்சிருக்கீங்களா? முதல்ல எல்லாம் எடுங்க பாப்போம். எடுத்து வந்து வேற மாட்டிக்கிறது கட்டிக்கிறது. யாரெல்லாம் துவைச்சிருக்கீங்க கட்டுங்க. நேத்து துவைச்சு போட்டு அயன் பண்ணி கட்டணும். எத்தனை பேர் இருக்கீங்க? உலகத்தானே சொல்றேன், கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூட ஆனாலும் குளிச்சுட்டு குடிங்கிறான். எத்தனை பேர் துவைச்சிங்க நேத்து? அங்க பாருங்க, கல்யாண இதெல்லாம் மாட்டிக்கிட்ட பல நாளா துவைக்காத மாதிரி இருக்கு. சிரிக்கிறது சொல்ல, சிரிக்கிறவங்க எல்லாரும் தான் சொல்றேன், சிரிக்கிற எல்லாரும் தான் சொல்றேன். ஆமா இல்ல? அப்ப நம்ம வாழ்க்கை தரம் மாறாத, நம்ம வாழ்க்கை உயர்வு வராத நம்ம இந்த உலகத்துல இயேசுவை என்ன பண்ண முடியாது, யாருக்கும் சொல்லவே முடியாது. அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாதானங்க உலகத்துல பாக்குறவங்க பரவாயில்லன்னு நினைப்பாங்க. அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் சபை உருவாக்கப்பட்டது. கடவுள் ஆபிரகாம் அழைத்து வெள்ளியும் பொன்னும் சீமானாக்குனது காரணம்னா அவர் புள்ள ஒன்னுலயும் குறைஞ்சவனா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றது புரியுது? அவர் புள்ள ஒன்னுலயும் குறைஞ்சவனா இருந்துடக்கூடாது. அவன் புள்ள எப்பயுமே தில்லா பேசணும். இந்த சொக மூஞ்சிலாம் வரைய கூடாது. மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன். அத்திமரம் குளிர் விடாமல் போனாலோ, காட்சி செடி பலன் கொடாமல் போனாலோ, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என்
தேவனுக்கு களி கூறுவே. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா பாடுமா, மகிழ்ச்சியா பாடுமா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்கு களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூக்கி திரிந்தாலும், சொல்லுங்க பாப்போம். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூக்கி திரிந்தாலும், சொல்லுங்க பாப்போம், நான் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுன்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, ஒரு பக்கம் ஆடு மாடெல்லாம் செத்து போச்சுன்றாங்க, ஒரு பக்கம் என்னது ஒட்டகம் செத்து போச்சுன்றாங்க, ஒரு பக்கம் அது போச்சு இது போச்சு எல்லாம் போச்சுன்றாங்க, ஒரு பக்கம் வந்து ஆம்பளை பிள்ளைங்க 7 பேரும் செத்து போயிட்டாங்கன்றாங்க, ஒரு பக்கம் வந்து 3 பொம்பளை பிள்ளையும் செத்து போச்சுட்டாங்க. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, அந்த ஒரே ஒரு பொண்டாட்டி மட்டும் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, ரொம்ப கோபம் வந்துச்சு அவளுக்கு. அல்லேலூயா. எல்லாத்தையும் போயிடுச்சு. அவர் எப்படி இருக்கான்னு பாருங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவன் மனைவி பார்த்து, யாரு? யோபோட மனைவி. எல்லாம் போச்சு, உள்ள போயிடுச்சு, பொண்ணுங்க போயிடுச்சு, நிலம் போச்சு, வீடு போச்சு, ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப என்னவா இருக்கிற, ஒரு ஓட்டாண்டியா இருக்கிற, ஒரு ஓட்டு எடுத்து உடம்பெல்லாம் வியாதி. என்னையா, தலை வலிச்சா சர்ச்சைக்கு வர மாட்டேன், நீ வயிற்று வலிச்சா சர்ச்சைக்கு வர மாட்டேன். யோபுக்கு என்னது, உடம்பெல்லாம் வியாதி. சபைக்கு வருறதே நீ வியாதியை போகதான் வர. ஏன்டா சபைக்கு வரல? காலில இருந்து ஒரே தலைவலிங்க, காலில இருந்து ஒரே ஜுரங்க. ஜுரம் அடிச்சாதான் சர்ச்சைக்கு வந்த அப்ப இல்லையா? அப்படி சர்ச்சைக்கு வந்ததே ஜுரத்துக்காக தான் வந்த. ஆனா இப்ப பார்த்தா ஜுரம் அடிச்சா வரமாட்டேன், வயிற்று வலி வந்தா வரமாட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்னமோ பண்றீங்கன்னு வச்சுங்க. ஆனா யோபு பாருங்க, தன் சரீரத்துல எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் வியாதி. அந்த வியாதியில சொல்றாரு, அவன் மனைவி சொல்றா, நீ இன்னும் உங்களுடைய உத்தமத்தில இன்னும் கடவுள் தான் நிக்கிறியா? நான் சொல்றேன், இன்னும் கடவுள் நிக்கிறியா? உத்தமத்துல உறுதியா இருக்கியா? தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன இல்லைன்னு, இவ்வளவு கொடுமைக்கார தேவன் உங்களுக்கு இருக்காரு. அவ சொல்றா, இவ்வளவு கொடுமைக்கார ஆண்டவர் தானே நம்ம புள்ள 10 பேரை கொண்டுட்டாரு, ஆடை கொண்டுட்டாரு, மாடை கொண்டுட்டாரு, ஒட்டகத்தை கொண்டுட்டாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்னைக்கு நீ சாவு போற மாதிரி ஓட்டு எடுத்து சொல்லிட்டு கிடக்குற. இவ்வளவு கொடுமைக்கார கடவுளை வச்சுக்கிட்டு நீ ஏன் இருக்கிற? அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போயா, உனக்கு நலமாவது இருக்குன்னு சொல்லிட்டு அவ பேசுறான். அது கீழே அவரு சொல்றாரு, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுறது போல. நிறைய பேருக்கு பைத்தியம் இருக்கும், நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிச்சாலையும். ஏசுனார் கொடுத்துட்டு வர கடத்தை, ஏசுனார் அதை செஞ்சிருவாரு. ஏசுனார் மட்டும்தான் செய்வாரு, ஏசுனார் மட்டும்தான் செய்வாரு. உன் தலையை தூக்கி வைக்கிறதும் தலையை கீழே இருக்கிறது ஏசுனாருக்கு தான் இருக்கு. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் ராஜாக்களோட அமர்த்துகிறவர் ஏசுனார் செய்வார். அதுதான் விசுவாசம். ஏசுனார் தான் செய்வாரு. நீ உலகத்தை நம்பினா உலகத்திட்ட போ, ஆண்டர் நம்பினா ஆண்டுட்டு வா. ராயனுக்குரியது ராயனை கொடு, தேவனுக்குரியது தேவனுக்கு கொடு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு விசுவாசமா வாழவே முடியவே முடியாது. அவன் சொல்றான் இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போய். அவன் சொல்றான், பைத்தியக்காரி, தேவன் கையில சாட்சி சொன்ன, செல்போன் வாங்கின சாட்சி, வண்டி வாங்கின சாட்சி, அந்த சாட்சி இந்த சாட்சி எல்லாம் சொன்னதானே நீ? ஆண்டவர் இந்த கிழக்கத்தின் புத்திரத்திலேயே மிக ஆஸ்திலையும் அந்தஸ்திலையும் உயரமா வச்சிருந்த யோபு எப்படி சந்தோஷமா இருந்த? தேவன் கையில நன்மை பெற்ற நாம் தீமை கொஞ்ச நேரம் பெற வேண்டாமா? கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவோமே.
ஏன்னா அந்த கஷ்டத்தை கொடுக்கிறவரே ஆண்டவர் தான். அந்த கஷ்டத்துக்கான உத்தரவாதவரே ஆண்டவர் தான். பிசாசுக்கு பர்மிஷன் கொடுத்தவரே ஆண்டவர் தான். அதனால என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, வாசிங்க, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதட்டால பாவம் செய்யவே இல்லை. அதுதாங்க விசுவாசம். ஒரு சோதனை வந்தா, ஒரு வேதனை வந்தா நீங்க எல்லாரையும் போட்டு பரட்டி எடுக்கிறீங்க தானே? பாஸ்டர் கூட பார்க்க மாட்டீங்கல்ல, போட்டு வெளுத்துறீங்க. சோதனை வந்தா, வேதனை வந்தா, சோதனை வருந்தாங்க, சோதனை வருந்தான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுவதிடத்திலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகளிடத்தை பெறுவான். சோதனை வந்தாதாங்க, நீங்க குழியில விழுந்தாதானே எப்படி எழுதுறதுன்னு கத்துப்ப. உனக்கு வேதனைன்னு வந்தா தானே வலிக்குது. அதாவது நெருப்பு சுடுன்னு தான் சொல்றோம், சுட்டாதான் தெரியும் அதோட வேல்யூ எவ்வளவு பெருசுன்னு. இந்த கீழே விழ மாட்டேன் அப்படிங்கிறவனுக்கு இல்ல இந்த செய்தி. யாரெல்லாம் கீழே விழுறானோ அவன் தான் கத்துப்பாட்டு எழுந்திருக்கு. பள்ளத்துல விழுந்தவன் எழுந்திருவாங்க, நான் விழவே மாட்டேன் நிக்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் விழதான் போறான். ஆனா விழுந்தவன் தான் ஜெயத்தை பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்க. விழாதவனுக்கு அந்த நுணுக்கம் தெரியாது, விழுந்தவனுக்கு எப்படி எழுந்திருக்கலான்ற நுணுக்கம் தெரியும். அதனாலதான் நம்ம விழுந்ததை பத்தி கவலைப்படாதீங்க, அவமானப்பட்டதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு பக்தன் பாடுவார், நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி. ஏசப்பா கூட வருவாரு. நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த இடத்துல என் கூட தான் இருப்பார் கர்த்தர். அதுதான் என் விசுவாசம், அதுதான் என் நம்பிக்கை. அப்ப இன்னைக்கு நம்ம தோத்து போறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உண்மையான வாழ்க்கையை வாழல. அல்லேலூயா. நீங்க என்ன வேணா இருந்துட்டு போங்க, உங்க வாழ்க்கையில என்ன இல்ல, உண்மையும் உத்தமனுங்கிற ஒண்ணு இல்ல. ஆனா சச்சி விசுவாசியா நீங்க இருக்கீங்க. அந்த கிருபையினால ஏதோ நிக்கிறீங்களோ ஒஞ்சி, நீங்க கடவுளுக்கு உண்மையா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவன் உண்மையா இருந்தான். யோபு ஒரு இடத்துல யோபு எழுதிருக்கிறான், என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்குவேன். ஏன்னா தெரியுங்களா, நாம் போகும் பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். சவால் விட்டு சொல்லுங்க பாப்போம், நீங்க போறது ஆண்டவருக்கு தெரியுமான்னு? நீங்க செய்யறது ஆண்டவருக்கு யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியுமா? நீங்க செய்யறதுல ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியுமா ஆண்டவருக்கு? தெரியாதுன்னு மட்டும் நினைச்சீங்க. அவருக்கு தெரியும். அவர் கொஞ்சம் ஓட விட்டு தான் பார்ப்பாரு, கொஞ்சம் ஓட விட்டு தான் பார்ப்பாரு. நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு எல்லாம் தெரியும். எதெல்லாம் நீங்க வஞ்சிக்கிறீங்க, எதெல்லாம் நீங்க கடவுளுக்கு விரோதமா எழுப்புறீங்க, எதெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்களோ எல்லாமே யாருக்கு தெரியும்? திடீர்னு அடிக்கிறவர் அல்ல. அதான் நம்முடைய அவர் அன்பு உள்ளவர். அன்பு உள்ளவருங்கிறதுனால அவர் ரொம்ப என்ன பண்ற, நீங்க ரொம்ப அலட்சியப்படுத்திடாதீங்க. இந்த உலகத்துல யாரை இழந்தாலும் எழுப்பணும் வஞ்சி, என் ஆண்டவர் நான் ஒரு நாள் எழுக்க மாட்டேன். யாரை இழந்தாலும் எழுப்பேன், யாரை இழந்தாலும் எழுப்பேன். என் ஆண்டவர் கேட்கிறாரு, மனைவியா ஆண்டவரா, உன் பிள்ளைய ஆண்டவரா? ஆண்டவரை நீங்க தான். என் மனைவி கூட நீங்க எடுத்துங்க, என் பிள்ளைய கூட எடுத்துங்க, எல்லாத்தையும் எடுத்துங்க. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு பொண்டாட்டியை கொடுத்து மனைவி கொடுத்தவர் அவர் தான், பிள்ளைய கொடுத்தவர் அவர் தான், எனக்கு இன்னைக்கு பாஸ்டர்ன்ற அந்தஸ்தை கொடுத்தவர் அவர் தான். இன்னைக்கு நான் எங்கேயாவது போனா நான் நல்லா இருக்கிறது காரணம் அவர் தான். அவர் இல்லாம நல்லா வாழ முடியாது. அதுதான் விசுவாசத்தின் அஸ்திபாரம். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? இதெல்லாம் என்னதில்ல, எனக்கு அவர் கொடுத்தது. எனக்கு நல்ல பிள்ளைய கொடுத்துருக்காருன்னா நான் வளர்க்கல, என் பிள்ளைய வளர்க்கிறவர் கர்த்தர். எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தாரு அவரு, என் குடும்பத்தை கொடுத்தாரு அவரு. ஏன் அந்த உணர்வு நமக்கு ஒரு நாள் வருவதே இல்லை? அல்லேலூயா. நான் வண்டியில போய் கீழே விழுந்தாலும் என் எலும்புகள் நரம்புகள் மூடாமல் பாதுகாக்கிறவர் கூட இருப்பார். அதுதாங்க ஒரு உண்மை உள்ளவனுடைய அழகு. நீங்க தோத்து போறீங்க தெரியுமா? எங்கெங்கெல்லாம் தோத்து போறீங்க? எல்லா இடத்துலயும் தோத்து போறதுக்கு காரணம் நான் சொல்றேன், நான் ஒரு இடத்துலயும் கர்த்தர் தோக்க செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம கூட கர்த்தர் வருவார். அல்லேலூயா. நான் சொல்ல 38 சர்ச்சு 39வது சபையை கட்டுறோம். என் வயசுக்கு 39வது சபைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். பெருமையா சொல்ல, கர்த்தர் நம்ம கூட இருந்தா வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எப்பொழுதும் வெற்றி உண்டு.
அப்ப சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னா, நீங்க கொஞ்சமாவது ஆண்டவருக்கு உண்மையா இருங்கல. அதனாலதான் அங்க எழுதுறாரு, உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரர்களே குறைந்து இருக்கிறார்கள். ஏசப்பாட்ட மட்டும் சொல்றேன், அவர் தமிழ் கண்ணன் சொல்றேன், ஏசப்பாட்ட மட்டும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையா இருந்துட்டா போதும், அவர் கண்மலை மேல் நிறுத்திடுவாரு. வியாதி வறுமை இதெல்லாம் சும்மா இருக்கு. இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறது காரணம், இவங்க என்ன உண்மையா மாறல. உண்மையா மாறி பாருங்களேன், அவர் தட்டி கண்மலை மேல வச்சிருவாரு. உயரத்துல வச்சு நம்மளை பாக்குறவங்க எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடும். எப்படா இந்த அளவுக்கு போயிட்டாயவன், எப்படா இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாயவன், வாயில கெட்ட வார்த்தை வராது, அடுத்தவனு எல்லாம் மாறும், டோட்டல் A to Z மாறிடுவேன். ஆனா சபையில உட்கார்ந்து இருக்கிற நாம் சுத்திகரிக்கப்படலையே, நாம் உள்புறம் சுத்திகரிக்கப்படலைங்கிற ஒரு வேதனை தான். மற்ற சபையில இப்படி பேச மாட்டாங்க. வாருங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நல்ல வீடு கட்டுவீர்கள், நல்ல உங்க வீட்டுல இருக்கிற பில்லி சூனியம் எடுக்கப்படும், பிசாசு ஓடப்படும், கவலைப்படாதீர்கள், கண்ணீர், அதெல்லாம் எனக்கு பேச தெரியாது. நீ சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்துல பானம் பண்ண முடியும். நீ சுத்தமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த பாத்திரம் உபயோகப்படும். பாத்திரம் சுத்தமா இல்லைன்னா பாத்திரம் உபயோகப்படாது. இப்ப பாத்திரம் உபயோகப்படணுமா, உபயோகப்படணும்னா என்ன செய்யணும், உபயோகப்படணும், நீங்க பயன்படணும், பயன்படுகிற பாத்திரமா மாறணும். நீங்க என்னவா மாறணும், எந்த பாத்திரத்தை பயன்படுத்துவீங்க. இப்ப ஒரு பாத்திரத்தை எடுக்கிறீங்க, வீட்டுல போயிட்டு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு போயிட்டீங்க, அந்த பாத்திரத்தை எடுத்து உடனே என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, தண்ணி ஊத்தி குடிச்சிருவீங்களா? 10 நாளைக்கு முன்னாடி இருந்தா அந்த பாத்திரம் எப்படி இருக்கும், உள்ள என்ன இருக்கும், கரப்பாம்பூச்சி கிடக்கும், கரப்பாம்பூச்சி முட்டை கிடக்கும், எலி கிடக்கும், அதுல என்னென்ன கிடக்குன்னு வச்சுங்க, கிடக்கு. இப்ப எடுத்து பார்த்தா கொஞ்சம் அந்த உப்பு தண்ணி பட்டு கொஞ்சம் அந்த பாத்திரத்து மேல பொறி பொறியா என்ன இருக்கு, இரும்பு தூரு பிடிச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க, போயிட்டு ஒரு பைப்ல விட்டு தண்ணி குடிப்பீங்களா? இப்ப என்ன பண்ணுவீங்க, ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, சபீனாவை போட்டு, அதுவும் போகலன்னா என்ன பண்ணும், கொஞ்சம் மண்ணை போட்டு அந்த துருவெல்லாம் போட்டு என்ன பண்ணும், வரக்கு வரக்கு வரக்குன்னு போட்டு தேய்க்கணும், சொம்பு கலரே மாறும், அப்பதான் பானம் பண்ண முடியும். ஆனா நீங்க குடிக்கிற தண்ணிக்கு பாத்திரத்தை மட்டும் நல்லா வறுக்கணும், சபீனா போடணும், மண்ணு போட்டு தேய்க்கணும். ஆனா கடவுள் பயன்படுத்துகிற பாத்திரம் நீங்க எப்படி இருப்பீங்க, அப்படியே துரு பிடிச்சி வருவீங்க, அப்படியே சுத்தமா வருவீங்க, அப்படியே தண்ணியை ஊற்றி எடுத்துட்டு போக சொல்லணுங்களா? நியாயமா இது? இது நியாயமா, உங்களுக்கு நியாயமா? அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும், சபை எது சொல்லிடணும், சபீனாவை போட்டு என்ன பண்ணணும், தேய்க்கணும். அதுக்கும் போகலன்னா கொஞ்சம் மண்ணை போட்டு தேய்க்கக்குள்ள என்ன பண்ணும், ஐயோ வலிக்குது வலிக்குதுதான் சொல்ல, வலி எல்லாம் நீ சுத்தமா இருக்குதான், வலி இல்லைன்னா சுத்தமா இருக்குதான். வலி போய் நீ சுத்தமாகல அப்படின்னா, வலி போய் அந்த துரு போகலன்னா, வலி போய் அந்த அந்த கெட்ட காரியம் போகலன்னா, கர்த்தர் என்ன பண்ணுவா, சொம்ப தூக்கி போடுறான்றாரு. சொம்ப தூக்கி போட்டு கிழங்குக்காரன் வருவான், கிழங்காரன் வைப்பான், வந்து என்ன பண்ணுவான், ஒரு பெரிய ஒரு இது வச்சிருப்பான், சுத்தி மாதிரி போட்டு ஒரு தட்டை நொறுக்கிடுவான், நொறுக்கி உள்ள போட்டுருவான். ஏங்க சபைய சுத்திகரிப்புக்கு தாங்க இருக்கு. சபையை உங்களை சுத்திகரிச்சு உங்களை கோல்டா மாத்துறது தான் இருக்கு. நீங்க எப்படி வந்தாலும் உங்களை கோல்டா மாத்தி அனுப்புனா நீங்க என்னவா மாறணும். இப்ப நீங்க கழுவி உண்மையா போயிட்டு ஆண்டவரேன்னு கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நம்முடைய குணாதிசயம் மாறாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் வந்து பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒண்ணு எழுதி வச்சுட்டோம்ல, மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்தவனாய் இருப்பான்னு வேதம் சொல்லுது. நான் வந்து நிச்சயமா உங்களை எல்லாரும் பத்தி எனக்கு தெரியும், உங்க எல்லாரும் பத்தி எனக்கு, அதாவது எனக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு. இந்த பகுத்தறிகிற வரன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க யாரு, உங்களுக்குள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாரு. நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தெரியல, அது ஏன்டா ஆண்டவர் ஏன் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது சொன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிருதுல, தெரிஞ்ச உடனே அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுது, ஆவியானவர் பேசுறாரா இல்லையா? அல்லேலூயா. அப்ப சபை என்பது உங்களை சுத்திகரித்து நீங்க தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போகணும். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கணும்னா, மனு புத்திரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, உண்மை உள்ளவர்கள் குறைந்து போயிட்டாங்க. இப்ப குறைந்து போனதுனால, சீக்கிரம் முடிக்க போறேன், குறைந்து போனதுனால நம்முடைய வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர் ஸ்டவுன்ல போயிட்டு இருக்கு. அதனாலதான் பக்தி உள்ள சிலரை சொன்ன பிறகு யோபு, கொர்நேலியு, அப்போஸ்தலனாகிய பவுல், பரிசுத்தவான்கள் இருக்கிற லிஸ்ட்ல சிலர் பாத்தீங்கன்னா அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல இருப்பாங்க. என்னக்குரிய ஜீவியம், என்னக்குரிய ஜீவியம், சத்தமா சொல்லுங்க. நான் ஜீவியம் அப்படின்னா என்னது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்கு வந்துட்டு போறது ஆவிக்குரிய ஜீவியம் நீங்க நினைச்சிட்டீங்க. ஆவிக்குரிய ஜீவி என்பது
அந்த எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணா பரலோகம் என்ன பண்ணுது? ஜெபத்தை கேக்குது. கொர்நேலியு ஜெபம் பண்ணா பரலோகம் ஜெபத்தை கேக்குது. யோபு ஜெபம் பண்ணா அவர் சொல்றாரு, நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? அவருக்கு தெரியும், யோபுக்கு தெரியும். என்ன அவருக்கு என்ன தெரியும்? நீர் முடிவெடுத்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் சகலத்தையும் செய்ய, நீ அனைத்தையும் செய்ய வல்லவர் எனக்கு தெரியும் ஆண்டவரே. மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கவும் உனக்கு தெரியும். கூழாங்கல்லால கோலியாத்தை இழுத்தவும் உனக்கு தெரியும். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமா மாத்த தெரியும். 4 நாள் மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பவும் உனக்கு தெரியும். அவர் வல்லமை உள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ளுகிறதான் ஆன்மீகம். அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்னெல்லாம் தெரியும்னு தெரியணும். அவருக்கு எல்லாம் தெரியும். சினிமாவில் சொல்லுவாங்களே, உன் படத்தை என் ஸ்கிரீன்ல ஓட்டாது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர், பராக்கிரம் உள்ளவர், அனைத்தையும் செய்கிறவர், அனைத்தையும் பார்க்கிறவர். எந்த மதத்திலையும் என்ன பண்ண மாட்டாங்க? இப்படி உட்கார வச்சு போதிக்க மாட்டாங்க. போகலாம், சாமியை கும்பிடலாம், பார்க்கலாம், கும்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழத்தை பூ வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இங்க என்ன பண்ணுவோம்னா, உட்கார வச்சு கடவுள் யார் என்பதை உனக்கு அறிவிக்கிறார். அவர்கிட்ட இருக்கிறவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கவே அழைச்சிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்ப கடவுள் நம்ம ஆவிக்குரிய மேன்மைக்காக நம்ம போகணும். என்னத்துக்காக போனோம்? தயவு செய்து சொல்றேன், நீங்க இருந்து பாருங்க, யாரையும் பார்க்காதீங்க, உலகத்துல இருக்க யாரையும் பார்க்காதீங்க. உள்ளவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாம் பாருங்க. ஆனா உங்ககிட்ட இருந்தாலும் சொந்தக்காரனே வருவான். நான் தான் சொல்றேனே, இன்னைக்கு உங்களை தேடி வர சொந்தக்காரன் கூட உங்கள்கிட்ட இருந்தாலும் வருவான். இன்னைக்கு நேற்று ஒரு இந்த மகேந்திர வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்திருக்கான்னு வச்சுக்கா, ஒரு 50,000 மொய் வந்துருக்குன்னு வச்சுங்களா, இன்னும் சொந்தக்காரன் வந்தான், மொய் வந்திருக்குல்ல ஒரு 20,000 கூடான்னு கேட்க அப்பதான் வருவான். ஆனா இல்லாதவங்களை வந்திருக்கவே மாட்டான். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றோம். நம்ம கிட்ட இருந்தாலும் தானே வரான். அப்ப நம்ம யாரா மாறணும்? நம்ம ஸ்டேட்டஸ, நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளோட உயர்வை மாத்தி அமைக்கணும். எப்ப பார்த்தாலும் என்ன வரக்கூடாது? சோகமயமாவே இருக்கக்கூடாது. இந்த பெந்தைகோஸ்தே திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் பார்த்தா பாவமாவே இருக்கு. உண்மையா இல்லையா பிரதர்? இல்லையா? ஆனா நம்மளாம் எப்படி மாறணும்? மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அதுக்கு நீங்க என்னவா மாறணும்? ஆவிக்குரிய ஜீவியத்தை கண்டுபிடிக்கணும். 2வது பிசிக்கல் ஆசீர்வாதம், உலக ரீதியான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கணும். கொஞ்சமாவது யோசிங்க. இந்த போன வருஷம் ஜனவரி மாசத்துல ஒரு வாக்குத்தத்தம் வாங்கியிருப்பீங்களா? வாங்கினீங்களா இல்லையா? ஒரு வாக்குத்தத்தம் வாங்கல? என்ன வாங்குனீங்க? வாக்குத்தத்தம் வாங்குனீங்க. நம்ம சர்ச்சை வாக்குத்தத்தம் என்னது? இதோ நான் புதிய காரியத்தை அப்புறம் அது இப்பொழுதே தோன்றும். அப்படியே இந்த வருஷம் 31ஆம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி யாரெல்லாம் வாழ்றீங்க? அடுத்த வருஷமும் 10 வருஷமாவும் இதுதான் செஞ்சிட்டு இருக்க. உங்க வீடு மாறல, நீ மாறல, உங்க புள்ள மாறல, யாருமே மாறல. ஆனா கேட்ட 25 வருஷம் விசுவாசி. அல்லேலூயா. ஜோதி அம்மா வரல தானே? வந்திருக்காங்களா ஜோதி அம்மா? எப்ப பார்த்தாலும் 25 வருஷம் 10 வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப 25 வருஷம் விசுவாசி எங்க போட்டா? நடுவு பூட்டிய நீ. அப்ப சொன்னது கரெக்ட் தானே?
கரெக்டா தப்பா? மேயிற மாடு நக்கிற மாடுக்கு இருக்காரியா? இந்த இதுல இருந்து வரீங்கல்ல, இங்க நஞ்சமாத்தாக்கு ஒரு கூட்டம் வந்துச்சுல்ல, எல்லாம் எங்க போயிடுச்சு? நடுவுக்கு போச்சு. நம்ம ஆசீர்வதிக்கப்படணுங்க, நம்மள மேலான மக்களுங்க, நம்ம நல்லா இருக்கணுங்க அப்படின்னு தாங்க கடவுள் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. கடவுள் அதுக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறாருங்க. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்யா? அவ யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு? உண்மை உள்ளவனுக்கு தான் கொடுப்பாரு. யாரு கொடுப்பாரு? உண்மையா இருக்கிறவனுக்கு தான். அதாவது யோசேப்பை பத்தி கர்த்தர் சொல்றாரு, அவன் எங்கும் உண்மை உள்ளவன் என்று அவனுக்கு சாட்சி கொடுப்பார். யோபு குறித்து யார் சாட்சி கொடுப்பா? கர்த்தர் சாட்சி கொடுப்பார். பவுலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். கொர்நேலியு குறித்து யார் சாட்சி கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு சில ஆளெல்லாம் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே கொடுப்பார் சாட்சி. எப்படி? ஆண்டவர் அனுதினமும் ஒரு மனிதன் என்ன பண்றாரு? பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு? இவன் எப்படி இருக்கா, எப்படி இருக்கா, எப்படி இருக்கா. அப்ப அதாவது ஒவ்வொரு அசைவுகளும் பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றாரு? உண்மையை எதிர்பார்க்கிறார். இப்ப நம்ம வீணா போனதுக்கு காரணம் என்ன? அதுதான். அப்ப நம்ம உண்மையா இருந்தாதான் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். இது மூணாவது ஒரு காரியம் இருக்கு பாத்தீங்களா? சபை உருவாக்கப்பட்டுச்சு, சபை வந்துருச்சுன்னு வச்சுங்களா, தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். கர்த்தர் தேவனுடைய ஊழியத்தை கடைசியா சொல்லி முடிக்க போறேன், ஜெபம் பண்ண போறோம். தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். இப்ப இந்த அழைப்பு இருக்குல்ல, தேவ அழைப்பு. இப்ப எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு சொல்றோம்ல, தேவ அழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அழைப்பு இன்விடேஷன். அதாவது நம்ம ஒரு திருமணம் பண்ண போறோம், ஒரு நல்லது கெட்டது செய்ய போறோம்னா என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் நம்ம என்ன கொடுப்போம்? வீட்டுக்கு போய் ஒரு இன்விடேஷன் கொடுத்து அழைப்போம். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைப்போம். ஆமா தானே? அழைப்புகள் எல்லாம் வராங்களா? எல்லாம் வரல. ஆனா அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். யாரும் வரமாட்டாங்க, ஆனா அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. 1000 பேர் கொடுத்தா 500 பேர் தான் வருவான். ஆனா அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. அதே மாதிரிதான் ஊழியத்துல எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. அந்த ஊழியத்தை செய்யணும். ஏன் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா, இந்த பூமியில என்னை கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு? மண்ணாய் கிடந்த எண்ணெய், பாழா போன எண்ணெய் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் ஒரு நல்ல மனுஷன் சொல்றதுக்கான காரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்னைக்கு ஒருத்தன் என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு என்ன தலையை நிமிர்த்தி வச்சதுக்கு ஒரு காரணம் இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு நான் பாஸ்டரா இருக்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. என்னை இப்படி ஒரு நல்லவனாய் மாத்தினவரை, நான் எங்க சொல்லணும்? யாருக்காவது போய் சொல்லணும். எப்ப நீங்க சுவிசேஷம் சொல்லுவீங்க தெரியுமா? நீங்க நல்லவனா மாறல மட்டும் தான் சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களால சொல்லவே முடியாது. இயேசுவை பத்தி நீங்க பிறகு சொல்ல போறீங்க அப்படின்னா நீங்க என்னவா மாறணும்? ஏன்னா இப்ப பாஸ்ட் நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், இவ்வளவு நல்லா பேசிவிட்டு நான் ஏதாவது கிறுக்கு பண்றேன்னு எப்படி இருக்கும்? ஆமா இவர் பேசுவார் எல்லாத்தையும், அப்படிதானே இருக்கும். அப்ப நான் இந்த இடத்துல நின்று பேசணும், எனக்கான தகுதியை உருவாக்கணும். எனக்கு பாவம் அப்படி இப்படி உலகத்துல வாழ்ற மாதிரி வாழ நினைக்க முடியாது, வாழக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் கர்த்தருடைய பிரதிநிதியா இங்க நிக்கிறேன். ஏன்னா என்ன பார்த்து ஒரு 150 பேர் உட்காந்துருக்கீங்க. என்ன பார்த்து எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? 150 பேர் உட்காந்துருக்கீங்க. என்ன ஒரு ஆளால 150 பேர் என்ன ஆயிடுவாங்க? இடலல் ஆயிடுவாங்க. அதனால என்ன இருக்கணும்? இந்த ஒரு ஆள் நல்லவனா இருக்கணும். ஒரு ஆள் நல்லவனா இருந்தாகணும். அப்பதான் உங்களை எல்லாரும் என்ன மாற்ற முடியும்? நல்லவர்களே மாத்தணும். அப்ப நல்லவங்களா மாத்தினாதான் இவ்வளவு பிராங்கா உங்கள்ட்ட என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் உரைக்க சத்தத்தை பேச முடியும். இல்லைன்னா கொஞ்சம் பயமா இருக்கும்ல, கெட்டது செஞ்சா. உரைக்க சத்தமா உங்கள்ட்ட பேசுவதற்கு என்னை நானே என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் கழுவணும். என்ன ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கணும். என்ன ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட என்ன பண்ணணும்? பேசணும். அதனாலதான் உங்கள்ட்ட எப்படி பேசுறேன். இங்கன்னு இல்லைங்க, எங்க போனாலும் அப்படிதான் பேச போறோம். இனி வர காலங்களும் அப்படிதான் இருக்க போறோம்னு வச்சுங்க. ஒரு காலம் அடுத்து பாருங்க. அப்ப ஊழியத்தை செய்ய வேண்டும். 2 விஷயத்தை செய்யணும். ஒண்ணு, ஆவிக்குரிய விதத்துல ஊழியத்தை நீங்க செய்யலாம். 2வது என்ன செய்யலாம்னா, ஒன்னு ஆவிக்குரிய ஊழியத்துல உதவி செய்யலாம். 2வது பொருளாதாரத்தில் பணத்தினால ஊழியம் செய்யலாம். இந்த 2 விதமா தான் ஊழியம் செய்யறாங்க. சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் பேசுறேன். ஒண்ணு, உங்கள்கிட்ட உண்மை, இந்த உண்மை ஊழியத்துல இருக்கான்னு பாத்துங்க. ஒண்ணு, ஆவிக்குரிய விதத்துல ஊழியம் செய்வது. ஒரு சபை விசுவாசியா இருக்கிற நீங்க, நன்மை பெற்ற நீங்க நலமானதை போய் யார்கிட்ட என்ன பண்ணணும்? சொல்லணும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சபையில இருக்கிறதான சபை வரீங்களா, சபைக்கு வரீங்கல்ல, ஆத்தும ஆதாயம் செய்யறது மூலமா நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவருக்கு ஊழியம் செய்றீங்க. சபை வேலையில
அந்த பொருள் சுத்தம் பண்றது, பாய் போடுறது, மற்ற வேலையை செய்யறதுனால கடவுளுக்கு நீங்க ஊழியம் செய்றீங்க. இதெல்லாம் என்னன்னா ஆவிக்குரிய ரீதியில செய்றீங்க. அடுத்து ஊழியக்காரோடு இணைந்து அவரோட ஊழியத்துக்கு போறது, அவரோட கூட பாட்டு பாடுறது, இப்படி ஊழியக்காரர்களுக்கான ஒரு உடன் ஊழியராக இருந்து ஊழியம் செய்றீங்க. இதெல்லாம் என்னன்னா சும்மா சொல்றேன். இதெல்லாம் என்னன்னா ஒரு ஆவிக்குரிய ரீதியத்துல நீங்க இருக்கிறது. இப்படி எத்தனை பேர் ஆவிக்குரிய ரீதியா ஊழியம் செய்றீங்க? 1 பிரதர் 1 2. அப்ப நீங்க தோத்துட்டீங்க தானே. நான் சுசிலாமா, ஆவிக்குரிய ரீதியில நீங்க ஒரு ஊழியம் செய்யணும். அழைப்பு உங்க எல்லாருக்கும் உரியதுதான். இப்ப கவனிங்க, இப்ப நீங்க யாருமே என்ன பண்றதுல ஆவிக்குரிய ரீதியில ஊழியம் செய்யறதே இல்லை. அப்ப கர்த்தர் உங்களை பார்த்து கேட்பாரு, ஏமா சுசிலாமா, எவ்வளவு பிரச்சனையோட சர்ச்சைக்கு வந்த, என் அன்பை பத்தி யார்ட்டாவது சொன்னியா? நீ என் அன்பை பத்தி யார்ட்டாவது சொன்னியா? யார்ட்டாவது சொன்னியா? சொன்னியான்னு கேக்குறாரு. சொன்னியா? நான் எவ்வளவு ஆசீர்வதிச்சேன், முன்னாடி இருந்த மாதிரியா இருக்க, நீ எவ்வளவு நல்லா வச்சிருந்த, அண்ணோட சொன்னியாமா? சொன்னியாமா அப்படின்னு கேட்கல. உங்க மனசு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஏன் தேனருவி, உன்னை கடவுள் எவ்வளவு படிக்க வச்சாரு, கடவுள்கிட்ட வந்து எவ்வளவு ஆசீர்வதிச்சாரு. என்னைக்காவது என் அன்பை பத்தி யார்ட்டையாவது சொன்னியா? படிக்கிறவங்கள்ட்ட நீ படிக்கிறவங்கள்ட்ட சொல்லி யாராவது கேட்டாங்களா? சொன்னியா சொன்னியான்னு கடவுள் கேட்கிறாரு. எப்படி இருக்கும் உனக்கு? உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு, சந்திரம்மா எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, நீ சொன்னியா சொன்னியா அப்படின்னு அங்கலாய்ப்போட கர்த்தர் கேட்கிறாரு. உன்னை பார்த்து ஆண்டவர் உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு. உன்னை நான் நம்பிதானே உன்னை ஆசீர்வதிச்சேன். நீ என்னை பத்தி எல்லாத்தையும் போய் சொல்லி இன்னைக்கு பாவத்துல, சாபத்துல, அக்கிரமத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் எங்க கூட்டின்னு வருவ? கிறிஸ்தவம் என்பது மதம் மாத்துறது இல்லைங்க. நீங்க எல்லாம் தப்பா நினைச்சு உருவாக்கி வச்சிருக்க. கிறிஸ்தவம் என்பது மதம் மாத்துறது இல்ல. கிறிஸ்தவம் ஒரு குடும்பத்தை, ஒரு மனுஷனை நல்லவனாய் மாத்தி அவனை அழகுபடுத்தி கண்மலை மேல வைக்கிறது தான் கிறிஸ்தவம். நம்ம நினைக்கிறது இன்னைக்கு நான் அழகா நின்று பேசுறேன்னா அது காரணம் கர்த்தர். அதான் மதம் மாத்துறது இல்லவே இல்லை. மதம் மாத்துறதுக்கான கடவுள் வரவே இல்லை. மனதை மாத்துவதற்கு தான் கடவுள் வந்தார். ஒரு குடிகாரனை மனம் திரும்ப வைக்கிறது பெரிய விஷயங்க. ஒரு குடிகாரன், குடிக்கு அடிக்டா இருக்கிற, அடிமையா இருக்கிற ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டானா அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஒரு குடிகாரனை மனம் திரும்ப வச்சிருங்க, அதே பெரிய ஊழியம் தான். ஒரு உபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு பெண்ணை மனம் திரும்ப வச்சிருங்க. பணத்து மேலே மோகமா இருக்கிறவனுக்கு கடவுள் தான் உண்மைன்னு காட்டிடுங்க. இதெல்லாம் ஆண்டவருக்காக நீங்க செய்யற ஆவிக்குரிய ஊழியம். இதுல நீங்க உண்மையா எத்தனை பேர் இருக்கீங்க? இதுல எத்தனை பேர் உண்மையா இருக்கீங்க? அப்ப நீங்க இதுல என்ன இல்ல, அப்ப உண்மை உள்ள மனுஷன் முடிக்க போறோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நேரம் தான் நமக்கு இல்லைன்னு வச்சுங்களா, முடிக்க போறோம். சரிங்களா? அப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்காக கர்த்தர் கேட்கிறார், உங்களை பார்த்து கேட்கிறாரு. இப்படியே இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல போயிடாதீங்க, கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண. அப்ப உண்மை என்பது ஒரு பாதி இல்ல, உண்மை என்பது முழுசு. கர்த்தர் உங்களை பார்க்கறது முழுசாதான் பாக்குறாரு. கர்த்தர் உங்களை பார்க்கறது முழுசா பாக்குறாரு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, பொருளாலும் பணத்தாலும் ஊழியம் செய்யலாம். பொருளாலும் பணத்தாலும் ஊழியம் செய்யலாம். இது நான் சொல்றது ஞானஸ்தானம் எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு திருவிருந்து வாங்குறவங்க நான் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? புதுசா வந்தவங்க விட்டுருங்க. திருவிருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று வரீங்களா, சபையில வரீங்களா, அந்த திருவிருந்து கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா அப்படின்றீங்களா, அவங்களுக்கு சொல்றேன். புதிதா வந்தவங்க இல்ல, புதிதா வந்தவங்களுக்கு இல்ல. சரிங்களா? அப்ப அந்த திருவிருந்து வாங்குறீங்களா, அவர் சொல்றாரு, பாஸ்டர் இது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவமானப்பட்டு, நொந்து நூலாகி தம் சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் அவர் வருவார் என்று சொல்லி பூசிக்கிறோம். சொல்றோமா? அப்புறம் என்ன செய்றீங்க? எல்லாரும் மனதார அவர் சிந்திய ரத்தத்தை குடிப்போம். நல்ல கபு கபுன்னு குடிக்கிறீங்க. குடிக்கிறீங்க தானே? அபாத்திரவனாய் பங்கு பெற்றால் அவன் தன்னைத்தானே சோதித்தறிந்த அந்த அப்பத்தையும் அபாத்திரமாய் பங்கு பெற்றா அதுனா இல்ல. சிலர் வியாதி உள்ளவர்களும், சிலர் மரித்தும் இருக்கிறார்கள், சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. முடிக்க போறேன். கர்த்தர் ஆவியானவர் பேசுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த திருவிருந்து வாங்கக்கூடிய நீங்கள் உங்க வருமானத்தில் 10 பங்கை கடவுள் கொடுக்குறீங்களா? அது உண்மைதான். அனினியா சபீரால் என்ன பண்ணிட்டாங்க? வஞ்சித்தாங்க.
இப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கடவுள் கேட்கிறார், இங்க இருக்கிற எல்லாத்துலயுமே சரி, 10ல் ஒரு பங்கை, ஒரு பாகத்தை கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்குறீங்களா? சிலர் கொடுக்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதை கரெக்டா கொடுக்குறீங்களா? நீங்க காணிக்கை கொடுக்கறது முக்கியம் இல்ல, கடவுள் தசம பாகம் கொடுக்கறது முக்கியம் இல்ல, அதை உண்மையா கொடுக்குறீங்களான்னு தான் ரொம்ப முக்கியம். தயவு செய்து சொல்றேன், இதுலயும் உண்மை இருக்கணும். இதுலயும் உண்மை இருந்தால் தேவன்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஊழியம் செய்வதற்கும் ஊழியக்காரர்களுக்கும் யாராலும் உதவி செய்யறீங்களா? இதெல்லாம் யார் செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு சபையில ஆதி திருச்சபையினர்கள் செஞ்சாங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியில வைத்தார்கள். எவ்வளவு மாற்றம் பாருங்க. அடுத்தது, இல்லாத மக்களுக்கு, ஏழ்மையில் உள்ள மக்களுக்கு நாம் போய் கண்டுபிடித்து அவளுக்கு யாராவது உதவி செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்கீங்களா? நான் செஞ்சாலும் என்ன பார்த்து என்ன சொல்றீங்க, இந்த ஆளுக்கு வேலையில்லை, இந்த ஆள் போய் செஞ்சு கிடக்குறாங்க. செஞ்சிருக்கீங்களா? கடவுள் ஏவுனதே இல்லை அதெல்லாம் உங்கள்கிட்ட. நீ ஞாயிற்றுக்கிழமை தசம பாகம் வைக்கும் பொழுதே கர்த்தர் சொல்ல மாட்டாரா நீ போய் சொல்ற? அதுதான் உண்மை. நீ மறைக்கிற. உன் கணவர் வேலை செஞ்ச அத்தனை காசு உண்மையா நீ தசம பாகம் வச்சியா? கர்த்தர் பார்க்கிறார். மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பார். மனிதன் வாக்கு மாறா, தேவன் வாக்கு மாறா. நம்பி வா மகனே, நம்பி வா, நம்பி வா மகளே, நம்பி வா. மனிதன் கதவை அடைப்பான், கர்த்தர் கதவை திறப்பார், திறந்த வாசலை வைப்பார். யாராவது ஒரு விசுவாசி ஏங்க, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை, சில கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரம் வைப்பார். நீ செய்யற சின்ன வேலையில உண்மையா இருங்க. கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, தகப்பனுக்கு, தாய்க்கு, சொந்தத்துக்கு, பந்தத்துக்கு, எல்லாருக்கும் நீங்க என்னவா இருங்க? உண்மையா இருங்கன்னு கடவுள் சொல்றாரு. நீங்க எதுக்குமே உண்மையா இருக்க மாட்டீங்க. சபையில வந்து ஆவியில் நிறைஞ்சி பாஷைகள் பேசி, அந்நிய பாஷை பேசி, டகப்பகன்னு ஆடிட்டு திரும்பி போய் என்ன பண்றீங்க? குட்டையில விழக்கூடாதுல்ல. உண்மை உள்ளவன் கவனமா புரிஞ்சுக்கங்க. கடவுள்கிட்ட மட்டும், ஏசப்பாட்ட மட்டும் உண்மையா இருந்தீங்கன்னா, நீங்க என்னைக்கு இந்த ஒரு மாசம் அடுத்த வருஷத்துல நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றீங்க. கர்த்தர் உடைப்பார், தடைகளை உடைப்பார், வேதனை நீக்குவார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அதனால கடவுள் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்ககிட்ட உண்மை இல்லைன்னா, கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரி நான் இல்லை, கடவுள் சொல்ற பிரகாரம் நான் வாழலப்பா, நான் வாழணும்னு விரும்புறேன் அப்படின்னா நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆதி திருச்சபையினருக்குள்ள பெரிய மாற்றம். வசனத்தை கேட்டாங்க, சபை கூடினார்கள், கபடமில்லாத இன்னசென்டாய் மாறினார்கள், ஒருமித்து வாசம் பண்ணினார்கள், அப்பம் விட்டார்கள், அந்யோன்யமாய் இருந்தார்கள். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அடுத்த மனமாற்றம், தன் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் வித்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில போட்டாங்க. என்ன ஆசீர்வதிக்க கர்த்தரால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து நான் சொல்றேன், என்ன ஆசீர்வதிக்க எவன் பணமும் என்னை ஆசீர்வதிக்காது. என் ஆசீர்வதிக்கிற தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஆசீர்வதிச்சா சந்தோஷமா பேசுவேன், ஆசீர்வதிக்கலனாலும் சந்தோஷமா பேசுவேன். ஏன்னா அவரை பேசாம என்னால இருக்க முடியாது. ஆமா, அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்திட்ட வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க கெட்ட வேலை எல்லாம் செஞ்சீங்கன்னா, நல்ல தெய்வத்துல உட்காந்துட்டு கெட்ட வேலை எல்லாம் செய்யலாமா? செய்யலாமாயா? நாங்க என்னையா கெட்ட வேலை செய்யறோம்? நாங்களும் வாரம் வாரம் தான் வரோம், நல்லாதான் வந்து கேட்கிறோம், நீங்களும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நாங்க நல்லதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. யாரா சொல்லுங்க, ஐயா ஐயா வாரம் வாரம் வரோம், நாங்கெல்லாம் நல்லாதான் இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் நீங்க சரியில்லை, நீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்றீங்களே, நாங்க என்னதான் நல்லா இல்லை, யாரோ ஒருத்தங்க சொல்லுங்க பாப்போம். தில்லு உள்ளவங்க கான்ஃபிடண்டா, தன்னம்பிக்கையோடு நாங்க நல்லாதான் இருக்கிறோம், எங்களை பத்தி நீங்க சொல்றீங்க, உங்களை பத்தி யாரையும் சொல்லல, யாராவது வச்சு சொல்லுங்க பாப்போம். சவாலா சொல்றேன்,
ஒரு சிலரை பத்தி எனக்கு தெரியும், ஒரு சிலரை பத்தி எனக்கு தெரியும். சவாலா சொல்றேன், சவாலா சொல்றேங்க. ஐயா நீங்க சொல்றதுல நாங்க ஆண்டவர் சொல்றபடியே அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி அப்படியே வாழ்றையா அப்படின்றவங்க யாராவது இப்ப பரலோகம் நம்மளை பாக்குதா இல்லையா? சொல்லுங்கம்மா, பரலோகம் நம்மளை பாக்குதா இல்லையா? இல்லையா, நான் கொஞ்சம் உண்மையாதான் இல்ல, நான் உண்மையா இருக்கையாவது விரும்புறேன் அப்படின்றவங்க யாரு இருக்கா? அதுக்குமே தூக்க மாட்டீங்கன்னா, நான் உண்மைதான் இல்ல, நீங்க வார வாரம் என்ன வச்சு செய்யறீங்க, வார வாரம் நீங்க கொடுக்குற பிரசங்கத்தை கேட்டுட்டு நான் குத்துப்பட்டு கொலைப்பட்டு ஐயோன்னு போறேன், ஆனா நான் மாறுற மாதிரியே எனக்கு தெரிய மாட்டேதப்பா, ஆனா இன்னைக்கு பேசப்படுறதுல நான் மாறுறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குற அத்தனை பேருங்க. ஒப்பே கொடுக்க மாட்டீங்களோ? பொல்லாத ஆவிகளா? இதுக்கு சொல்றது பொல்லாத ஆவின்னு தான் சொல்ல முடியும். ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா நீங்க? அப்ப இந்த வாரம் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வாரம் என்ன சொல்லுவீங்க? போன வாரம் ஐயா பேசுன பிரசங்கத்தை கேட்டு மனம் உடைக்கப்பட்டேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் அந்த பிரசங்கத்தை கேட்டு நான் மாறிட்டேன், நீங்களும் கேட்டு மாறுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பரலோகம் அப்படியே எழுந்து சலிட் பண்ணுது, அல்லேலூயா. ஆனா நீங்க சொல்ற சாட்சியெல்லாம் கேட்டு பரலோகம் என்ன பண்ணல, பார்க்க வர மாட்டேது, பாக்குது. நம்ம ஆளு இல்ல. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து கடவுளை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்க போறீங்க. முத்தம் கொடுக்குறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், இப்ப ஒப்பு கொடுக்க போறீங்களா? பைபிள் முத்தம் வர கொடுக்குறது. இந்த குரூப், ஒரு குரூப் இருக்கு, இங்க இருக்க குரூப்லாம் முத்தம். அல்லேலூயா. இதெல்லாம் யார நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க? உங்களை சொல்ல நிறைய பேர் முத்தம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. வெள்ளம் பண்ணாதீங்கன்றார் ஆண்டவர். இப்ப இந்த நிமிஷம் நீங்க கடவுளுக்கு எப்படி வாழ போறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாசிட்டிவ், முடிஞ்சு போச்சு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, நீ பாவி எல்லாத்தையும் விட்டுடு, ஃபைனல் எண்டு. கடந்த நினைச்சிட்டு இன்னில இருந்து ஆரம்பம். நான் துறை, இன்னில இருந்து ஆரம்பம். நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுது? இப்படி இன்னில இருந்து ஆரம்பம், இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பம். எழுந்துருங்க, இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போற கடைசி ஜெபம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு பாட்டு போடுவோம், அப்பதான் நீங்க காணிக்கை செலுத்தணும், சரிங்களா? ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு பாட்டு போடுவோம். ஆனா எப்படா பாட்டு பாடாம விட்டாங்கன்ற சந்தோஷம் ஒரு சிலருக்கு இருக்கு. கதவை இழுத்து சாத்து, கதவை இழுத்து சாத்து. ஒரு ஏன்னா மக்கள் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன ஒரு பிரதர்ட்ட, ஒரு காணிக்கை போடுறீங்களா நீங்க, ஏங்க மனதார ஒரு 10 ரூபா நீங்க காணிக்கை போடுறீங்க, எவ்வளோ? அது கீஞ்ச 10 ரூபா, நந்த 10 ரூபா எல்லாத்தையும் எண்ணி உங்கள்கிட்ட ஒரு நாள் காட்டணும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் என்ன பண்றியா எடுத்து காட்டுவோம். இவர் ஒரு நாள் என்னாரு, ஐயோ வெக்கப்பட்டாரு. 10 ரூபா எவ்வளோ? 10 ரூபாய மடிச்சு கிடிச்சு போட்டு அதை நாங்க எண்றதுக்குள்ளே அது இப்படி எண்ணக்குள்ளே பிச்சுக்குது. நாங்க கர்த்தருக்கு எப்படி காணி கொடுப்போம் தெரியுங்களா? ஒரு 100 ரூபா இருந்தா தான் என்ன பண்ணுவோம், 100 ரூபா போடுவோம். வாரத்துக்கு ஒரு 100 ரூபாயே என்ன பண்ணுவோம், 100 ரூபா போடணும். வாரத்துக்கு ஒரு 100 ரூபா, ஒரு நாளைக்கு 10 ரூபானாலே என்னது, ஒரு நாளைக்கு 10 ரூபா கர்த்தருக்குனாலே ஒரு 100 ரூபா நீங்க போட்டீங்க அப்படின்னா கடவுள் பாப்பாரு, பரவாயில்ல அப்படின்னு. நீ எந்த அளவுக்கு என்ன பண்ற, 10 ரூபாய்க்கு போடுங்க. அது என்ன சொல்லணும், 10 ரூபாய் போடக்கூடாதுன்னு சொல்லு, அதெல்லாம் ரொம்ப போடாதீங்க. காசு இல்லைன்னா காணிக்கை போடாதீங்க. கர்த்தர் கேட்கவே இல்லை. காசு இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் காணிக்கை கேட்பதே இல்லை. உங்களோட பணமே இல்லை அப்படின்னா காணிக்கை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேட்க மாட்டாரு. உங்களுக்கு பணம் இருக்கு, உங்களால முடியும், காணிக்கை செலுத்த முடியும் அப்படின்னா நீங்க போடலாம், சரிங்களா? கடைசியா ஜெபம் பண்ணிருக்கேன், ஓகே? அதே மாதிரி போடுங்க. ஆலயத்துக்கு வெறுங்கையால் வராதீர்கள். நம்ம வளரணும், நம்ம அடுத்த கட்டம் போகணும்னா நல்ல காணிக்கைகளை கர்த்தர் சேர்த்து தெரிஞ்சதெல்லாம் தூக்கி போடுங்க. எங்கேயாவது போட்டுருங்க. நல்ல எங்கேயாவது கடைக்கு போகும்போது நல்ல ஒரு 100 ரூபாய் நல்ல புது தாளா, 50 ரூபாய் புது தாளா அப்படின்னு அதை போடுங்க காணிக்கை. அதை கர்த்தர் பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தர் பார்க்க, அது ஜெபம் பண்ண போறோம், சரிங்களா? இப்ப கடைசி ஜெபம் பண்ண போறோம், எல்லாரும் ஜெபித்து முடிக்க போறோம். நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. அரை மணி நேரம், 1 மணி ஆயிடுச்சு. நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூட போறீங்க.
தேவ சமூகத்துல இன்னைக்கு கேட்கப்பட்ட வசனத்தின்படி நாம் ஜெபிக்க போகிற கண்களை மூடி. அல்லேலூயா.